என் கடனை நீக்குங்கன்னு கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டு வந்து ஒரு அரசன் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தம்பா. உனக்கு கீழே சில பேர்கள் பணி செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றவன் நீ. என்னடா மகனே, ஆனா இப்போ எந்த விதி விளையாடியதோ அரிச்சந்திரனுக்கு வனவாசம் போற மாதிரி உனக்கு ஒரு சூழல் வந்து இப்ப கடன் பட்டு மனவேற அடைச்சுக்கிட்டு இருக்க. அடுத்த தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு லாக்கலையும் இருக்க. இதை நீக்கி உன்னை நான் தெளிவா வள வச்சா போதும்னா கால் வந்துட்டுவா மகனே. கோணியம்மன் ஒரு தாய் வரான, அவன் எங்கப்பா இருக்கா? இருக்கு. அவனுடைய அருள் கருணை உன் குடும்பத்துக்கு உண்டு. இப்ப நீ எதிர்பார்க்கக்கூடிய அமௌண்ட் உனக்கு கிடைக்கும். உன் கடனையும் தீர்த்தாரு. வேற என்னடா வேணும்? அது போதும் என் பிள்ளைக்கு. இந்தா கர்ப்பதானிக்கு கூப்பிடப்பட்டு புண்ணியம் பெறுவாயப்பா. கர்ப்பதாமி. ஆமா, அப்படியா? கோயம்புத்தூர் ஆபரேஷன் பண்ணவங்க. ஆபரேஷன் யாருக்குமா பண்ணிருக்க? ஆபரேஷன் கோயம்புத்தூர் ஆபரேஷன் பண்ணிக்குவாரு. ஆபரேஷன் பண்ணிக்குவாரு கோயம்புத்தூர். நான் காலில் இடுப்புக்கு மேல மார்பு பக்கத்துல ஆபரேஷன் யாருக்கு பண்ணிருக்கு? யாருக்கு? கால் வந்துவா. என்னடா ஆபரேஷன் அது? ஹார்ட் சம்பந்தமானதா? தைராய்டு. கால் வந்துவா. சிரித்தாள் தங்க பதுமை. கண்ணமுட என்னன்னு பாக்குறேன். இந்த கைத்தொழில் காரணம். எத்தனை பிள்ளைகள்? இப்போதைக்கு உனக்கு வலிமையான வருமானம் இல்லாத வேதனை இருக்கு. கடன்பட்ட கலக்கமும் இருக்கு. வேற தொழில் மாத்திக்கலாமாங்கிற குழப்பமும் உள்ளத்துல இருக்கு. இருக்கிற இடம் சரியா அல்லது கிரகம் சரியில்லையாங்கிற பிரச்சனையும் இருக்கு. இருக்க இடமும் சரிதான், நேரம் தான் சரியில்லை. அதனால இந்த ஆபரேஷன்ல உனக்கு ஆபத்து இல்லாம காப்பாத்தி அதை நான் கரைச்சு கொடுத்துருந்தேன். கடனையும் தீர்த்து கொடுத்துருந்தேன். உன்னை ஐஸ்வர்யமா வாழ வச்சிருந்தேன். போதுமெல்லாம் கால் வந்துட்டுவா. வாடா செல்லம். இந்தா வெற்றி ஆயிக்காப்பா. நல்லா இருப்பாங்களே. செல்வாக்கா இருமா. அது அதனுடைய பாதிப்பு தான். அது மெல்ல மெல்ல சரியாயிடும். தைரியமா. கர்ப்பதாமி. ஆமா, அப்படியா? கோயம்புத்தூர்ல வியாபார ஸ்தாபனம் யாரு? என்ன வியாபாரம்? கேட்டரிங்ஸ். கால் வந்துட்டோம்னா என்னம்மா? அப்படியா? வேற ஒன்றும் குழப்பாத கேட்கறது கூட. என்னம்மா வேணும் உனக்கு? கேட்டரிங் நல்லா போவாங்க. கண்ணு முடிக்காமா நான் வாரேன். யார் வாரா? நான் தான் வாரேன். எங்க இருக்கேன்? ரோட்டுக்கு அந்த புறத்துல இருக்கேன். கற்பூராயம் எங்கம்மா இருக்கேன்? அங்க உங்க எல்லையில இருக்காருல, அவரை ஒரு முறை தரிசனம் பண்ணிக்கா. இப்போ உன்னுடைய கேட்டரிங் வேலைக்கு நான் முக்கியமான ஸ்தானத்தை தந்து வருமானத்தை பெருத்து தந்தா போதும்னா கண்ண முடிக்கா. வெற்றியாக வியாபாரம் நடக்கும். செல்வாக்கா இருப்ப. ஐஸ்வர்யமா மகளே. சந்தோஷமா இருக்கு. நல்லா நல்லா. கர்ப்பதாமி. ஆமா, அப்படியா? கோயம்புத்தூர் வண்டி வாகனம் வச்சு நஷ்டம் அடைந்தது யாரு? என்னப்பா வேணும்? நான் ஒரு முடிவு எடுத்தா நீ வருத்தப்படுவியா? ஒருத்தருடைய வாழ்க்கை பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கு. நீ கல்யாணம் முடிச்சு வச்ச ஒரு பிள்ளைக்கு
வாழ்க்கை பிரிந்து போகக்கூடிய நிலைமை இருந்துகிட்டு இருக்கு. அதுல பிரிவு இல்லாம காப்பாத்தி தெளிவு பண்ணித்தார. இப்போதைக்கு பணங்கள் நஷ்டமாயிருக்கு, அதை வெற்றியாக்கி தாரேன். ஒரு வீடு ஒண்ணு அமைக்கணுங்கிற ஒரு பிளான் மண்டையில இருந்துகிட்டு இருக்கு, அதை நான் நிறைவேற்றி தந்துடுறேன். அந்த மருதமலையில் இருக்கானே முருகன், அவனை போய் ஒரு முறை தரிசனம் பண்ணிடலாமா? எப்போ? வார வெள்ளிக்கிழமைக்கு முன்னால பண்ணிட்டு வந்துரு, கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. அப்பா எண்ணங்கள் நிறைவேறும், எல்லா ஐஸ்வர்யமும் உன் குடும்பத்துக்கு கிடைச்சாச்சு. பையனுக்கு வேலை பார்க்கணும், நல்லா இருக்கும், வெற்றியா நடந்துரும். நவம்பருக்கு பிறகு நடக்கும். போயிட்டு வா. கர்மசாமி கோயம்புத்தூர் எல்லை தன்னுடைய மகனுடைய வாழ்வை பற்றி வேதனைப்பட்டது யாரு? பையன் வாழ்க்கையை பத்தி. என்னவா என்ன கல்யாணம் ஆக மாட்டேங்குது. கால் வந்துட்டு வா. நீ யார ஓமையா இருக்கானா? என்ன சொன்னாங்க? இந்த அம்மாவுக்கு பையனா நீ? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. குழப்பம் குழப்பம். உன்னுடைய மகனை கொஞ்சம் நான் ஆராய்ந்து பார்த்தேன். அவன் கழுத்துல 18 ருத்ராட்ச மாலை கிடக்கு. உங்கனுக்கு தெரியாது, எங்கனுக்கு தான் தெரியுது. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். சன்னியாச யோகம் தான் இருக்கு, இல்லற யோகம் குறைவு. அதை ஏன் அப்படின்னு கேட்டா, அவருடைய தகப்பனார் வழியிலையும் குறிப்பிட்ட வாழ்வுக்கு மேல இல்லற வாழ்க்கையை சிலர் வாழவில்லை. புரியுதா? உண்மையா இல்லையா? உண்மை. அது மாதிரி இவனுக்கும் இந்த வாழ்க்கையில தடை இருக்கு என்பதுதான் நிலை. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு பிறக்கிற பிள்ளைகளுடைய அம்சத்தை வச்சு அதை வைத்தறியமா உணர வச்சு தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. இந்த மகளே ஐஸ்வர்யமா இரு. வரக்கூடிய மாசி மாதத்துல கல்யாணத்தை நிர்ணயிக்கிறேன். 2 பசங்களுக்கு ஆயிரம். ஆயிரம். சந்தோஷமா இரு. போயிட்டு வா. கர்மசாமி ஆமா அப்படியா? என்ன விஷயம்? அவங்க யாரும் வந்துட்டாங்களா? கோயம்புத்தூர் தன்னுடைய இடம் ஒண்ணு விற்கணும்னு கேட்டு வந்தது யாரப்பா? அதாவது இடம்னா வீடா காலி இடம்? உனக்கு காலி இடம். நீ பிளாட்டா அல்லது வெறும் இடமா? நீ பிளாட்டா வெறும் இடமா? காலி இடம் தான். சரி, ஒரு பெரிய தொழிற்சாலைக்கு போகக்கூடிய ரூட்ல இடம் யாருக்கு இருக்கு? நீ வாடா, நீ அங்க நில்லுமா. அடுத்து வித்துருவோம். ஏன் கவலைப்படுற? இன்னொரு காலம் வந்துட்டு வாடா. கையில என்னடா? மண்ணு. நான் தர வேண்டியது பொண்ணு. உன் கட்டுமனைக்குள்ள போனேன். உன் பொண்டாட்டி அடிக்கடி உங்களை திருப்தி குறைவான வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கான். அமைதியாக எல்லாரும். உன் பொண்டாட்டி எப்போதும் உன்னை திருப்தி குறைவா சொல்லிக்கிட்டே இருக்கான். பண விஷயத்திலையும் சரி, பழக்க வழக்கத்திலையும் சரி, குணத்திலையும் சரி. இவன் குணமும் சரியில்லை, இவன் விளபாரமும் சரியில்லை, இவன் நட்பு வட்டாரமும் சரியில்லை. இப்படி ஒரு குளறுபடியான ஒருத்தங்க இடத்துல என்னை கெட்டி வச்சுட்டீங்க ஐயா அப்படின்னு சொல்லி உன் கொண்டாட்டி வயாம குழம்பிக்கிட்டு இருக்கான். உண்மையா இல்லையா? காட்டு வா. பிடிச்சாலும் பிடிச்சேன், புளிய பிடிச்சேன். இன்னொரு கால விட்டு வா. பொண்டாட்டிக்காக நட்பும் விட முடியாது, நட்புக்காக பொண்டாட்டியும் விட முடியாது. ரெண்டும் வேணும்னா இடிபட்டுக்கிட்டே தான் இருக்கணும். எப்படி இருக்கணும்? என்னடா உனக்கு அப்போ மனசை வலிமை ஆக்கிக்கிட வேண்டியதான், தாங்கிக்கிட வேண்டியதான். வேற வழி இல்லை. ஒரு செடி நிற்கும், ஒரு கொடி நிற்குமா? வார்த்தையை உணர்ந்து பேசணும். ஒரு செடி நிற்கும், ஒரு கொடி நிற்குமா? அந்த கொடி நிக்கிறதுக்கு என்ன வேணும்?
அந்த சப்போர்ட்ல ஒண்ணு ஒரு கம்பா இருக்கலாம், ஒரு மரமா இருக்கலாம், ஒரு செடியா இருக்கலாம். நீ செடியா கம்பா மரமா? காலை விட்டுவான். என்ன செடி நீ? அதனால இப்போ உன் நிழல்ல உன் குடும்பத்தை ஐதரியமா ஆக்கி தரணும். இந்த இடத்தை நான் நிறைவேற்றி வித்துட்டா இப்ப இருக்கக்கூடிய கடனும் தீர்ந்துரும், செட்டில்மெண்ட் ஓரளவு நல்லா இருக்கும். இதை வித்துட்டா போகும்னா கால் விட்டுவான். இந்தா இத வீட்டுல வச்சு சாமி என்ன கும்பிடு. உன் மனைவி எல்லாரும் மன ஒற்றுமையோடு சந்தோஷமா இருப்பீங்க. சொன்ன கேட்டுக்கா, உள்ள பாக்கெட்ல போடு. இந்த கனிய விற்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் போடு, அட்வான்ஸ் கிடைச்சிடும். அசத்திக்கா பாக்கி உள்ளத அடுத்து பேசுவோம். நிறைய பேசினா நீ குழம்பிடுவ. குழம்ப கூடாதுன்னு தான் தந்திருக்கேன். போ. குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும். வீட்டுக்கடன் மற்றும் அடமான கடன், போட்டு வீடு மற்றும் ஆஸ்பெஸ்டாஸ் வீடுகளுக்கும் லோன் வழங்கப்படும். கட்டிட தொழிலாளி, பால் மாடு வைத்திருப்போர், கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும். பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும். கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும். பிளான் அப்ரூவல் தேவையில்லை, ஐடி தேவையில்லை, வருமான சான்று தேவையில்லை. தென்காசியிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும். மேலும் தொடர்புக்கு 8248949060.